பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, அரபிக் லாங்குவேஜ் சென்டர் ஊடாக நாங்கள் இன்றும் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் படிக்க இருக்கின்ற பாடம் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா. இந்த பாடத்திற்குள் நுழைய முன்னர் அன்புக்குரிய மாணவர்களே, அல்லாஹ் கிருபையால் எங்களோட யூடியூப் சேனலில் கடந்த சில வாரங்களாக நாங்கள் பதிவேற்றி வருகின்ற இந்த நஹூ சட்ட விளக்கங்கள் தொடர்பான பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ்களும் எங்களிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் கிருபையால் இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, இந்தியா போன்ற நாடுகளிலே வசிக்கின்ற தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் நமது யூடியூப் சேனலுக்கு பல்வேறு வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், அரபு மொழியை அதை விரும்புகின்றவர்கள் அதை கற்க வேண்டும், குர்ஆனுடைய மொழியை கற்க வேண்டும், அதனுடைய சட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது ஒரே நோக்கம். எனவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்ற ஆரம்பமான அன்பான வேண்டுகோளோடு இன்றைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா 11வது பாடம். சுக்கூன் வைக்கப்பட்ட பெண்பாலுக்குரிய தா. சுக்கூன் வைக்கப்பட்ட பெண்பாலுக்குரிய தா நாங்கள் சொல்றோம் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா. உண்மையிலே அரபு மொழியிலே சுக்கூன் வைக்கப்பட்ட பெண்பாலுக்குரிய தா வருகின்ற இடம் இறந்தகால வினை. இரண்டகால வினையை தொடர்ந்துதான் இது வரும். ஃபஅல என்று சொல்கின்ற வினை சொல் ஷைதான். அதோட தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா சேர்க்கின்ற போது ஃபஅலத் என்று வருகின்றது. இந்த தாவுக்கு தான் நாங்கள் சொல்றோம் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா. இந்த இங்கே பல உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மரியம் ரியாதத் ஷஹ்ரன். மரியம் ஒரு மாச காலமாக ரியாதா ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுகின்றாள் என்ற இந்த வினை சொல் மாரஸ் என்ற வினையில கடைசிக்கு தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா சேர்த்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹாவலத் ஸைனப். ஸைனப் முயற்சித்தாள். அந்த தஅக்குல கஸீரன், அதிகமாக சாப்பிட முயற்சித்தாள். ஹாவலத். இஹ்தஃபா மறைந்து போனது. இஹ்தஃபத் என்று சொன்னால் மறைந்தது, பெண்பால வந்திருக்குது. இஹ்தஃபத் உஸருன் கபீரா. பெரிய குடும்பங்கள் இன்று மறைந்து போய்விட்டன. லஹரத் உஸருன் ஸகீரா. சிறிய குடும்பங்கள் தோன்றின. லஹரனா தோன்றியது. எனவே பெண்பால் லஹரத். தரக்கத் ஹிந்த் அஸ்ஸுக்கரியாத். ஹிந்த் என்பது ஒரு பெண்ணை குறிக்கும். இனிப்பு பண்ணங்களை, ஸ்வீட்ஸ்களை அவள் தரக்கத் விட்டு விட்டாள். ஃபஹஸத் தபீபத்துல் கல்பி அல் மரீதத. பெண் வைத்தியர் அதாவது உள்ளத்தை பரீட்சிக்கின்ற, தபீபத்துல் கல்பன உள்ளத்தை பார்க்கின்ற, செக் பண்ணுகின்ற அந்த பெண் வைத்தியர் என்ன செஞ்சார்? நோயாளியை ஃபஹஸத் செக் பண்ணினார். கரஅத்தில் பின்து அஸ்ஸஹீஃபத. சிறுமி பத்திரிகையை வாசித்தார். கரஅத். அன்புக்குரிய மாணவர்கள், இந்த இடத்தை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. கரஅ என்பது வாசித்தால், கரஅத் என்றால் வாசித்தால். பெண்பால்ல வரும். நாங்கள் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினான்னு சொல்றோம். இதுக்கு அடுத்ததாக வருகின்ற ஃபாயில், அது அல்லுடைய ஃபாயிலாக வந்தால், உதாரணமாக இந்த வசனத்தை வந்தீங்க, அல்லது பின்துன்னு வந்தீங்க, அல் வைக்கப்பட்ட ஒரு ஃபாயிலாக இருந்தால், மாரிஃபாவாக இருந்தால், இந்த தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா வாசிக்கின்ற போது கஸ்ர வைக்கப்படும். கரஅத் எப்படி வரும்? கரஅத்தில் பின்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். அடிப்படையில் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா தான் இது. ஆனால் அதுக்கு அடுத்து வருகின்ற பெயர் சொல் அது மாரிஃபாவாக இருப்பதன் காரணமாக நாங்கள் என்ன சொல்றோம்? இல்திகா அஸ்ஸாக்கினைன். இரண்டு சுக்கூன்கள் ஒன்றிணைகின்ற போது நாங்கள் அந்த தாவுக்கு கஸ்ர வைக்கிறோம். கரஅத்தில் பின்து. எனவே இங்க தரப்பட்டியது கரஅத்தில் பின்து ஸஹீஃபத. சிறுமி பத்திரிகையை வாசிக்கிறார். செல்லத்தில் முஸ்லிமத்துல் அஸ்ர. முஸ்லிம் பெண் அஸ்ரை தொழுகின்றாள். எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இங்க எல்லா வினைகளுக்கும், ஆண்பால் வினைகள் அனைத்துக்கும், அடிப்படை வினைகள் அனைத்துக்கும் இறுதியில் தாவுத் ஐனீஸ் அஸ்ஸாக்கினா வருவதனூடாக அது பெண்பாலாக மாற்றம் அடைகின்றது என்பதைத்தான் இந்த பாடம் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே டிரெக்டாக நாங்கள் பயிற்சிக்கு போனால், பின்வரும் பயிற்சிகளில் உள்ள வினை சொற்களையும் பெயர் சொற்களையும் சேர்த்து அப்படியே அதை பெண்பாலுக்கு மாற்ற வேண்டும். ஜாஅ ஸௌஜுன், கணவன் வந்தான். எப்படி மாத்திக்கிறாங்க? ஜாஅத் ஸௌஜத்துன், மனைவி வந்தார். நஸஹல் வலது அல் இப்னஹு. நஸஹல் வலது இப்னஹு. சிறுவன் தந்தை தனது மகனுக்கு உபதேசித்தான். அப்ப இங்க மாறி வரணும். நஸஹத்தில் உம்மு.
தாயின் மாறும் நசஹத்தில் உம்மு இப்னஹா, நசஹத்தில் உம்மு இப்னஹா, தாய் தனது மகனுக்கு உபதேசம் செய்தாள். சாஃபரல் முதர்ரிசு இலா மக்கா, ஆசிரியர் மக்காவுக்கு பயணம் செய்தார். எனவே இங்க அது சாஃபரத் முதர்ரிசத்து, சாஃபரத்தில் முதர்ரிசத்து, ஆசிரியை பிரயாணம் செய்தார். இலா மக்கா, மக்காவுக்கு பிரயாணம் செய்தார். லபிசர் ரஜுலு ஸௌப, மனிதன் ஆடை அணிந்தான். லபிசத்தில் இம்ரஅத்து, ரஜுல்ட பெண்பால் இம்ரா, லபிசத்தில் இம்ரஅத்து அஸ்ஸௌப, பெண் ஆடையை அணிந்தாள். அல் முஹன்னிசு ஹதர முபக்கிரன், பொறியியலாளர் நேரத்தோடே வந்துட்டார். மாத்தின வசனத்தை அல் முஹன்னிசத்து, அல் முஹன்னிசத்து பெண்பாலாக மாற வேண்டும். அல் முஹன்னிசத்து ஹதரத் முபக்கிரன், ஹதரத் முபக்கிரன், அல் முஹன்னிசத்து ஹதரத் முபக்கிரன். அத்தாலிபு கதப பில் கலம், மாணவன் பேனையை கொண்டு எழுதினான். அத்தாலிபத்து கதபத், அத்தாலிபத்து கதபத், அத்தாலிபத்து நாம சொல்றோம் கதபத், மாணவி எழுதினாள். பில் கலமி, பேனையை கொண்டு. காபலல் இப்னு அத்தபீப, அவன் பெண்பாலாக மாத்தினாள். காபலத்தில் பின்து, காபலத்தில் பின்து அத்தபீப, மகள் வைத்தியரை சந்தித்தாள். காபலத்தில் பின்து அத்தபீப. அடுத்தது முஹம்மது சமிஅல் அஸான, முஹம்மது அஸானை செய்யமடுத்தார். முஹம்மது பதிலாக நாங்கள் ஒரு பேர் பெண்பாலோட போட்டால் ஃபாத்திமா, ஃபாத்திமா சமிஅத், ஃபாத்திமா சமிஅத் அல் அஸான, ஃபாத்திமா சமிஅத்தில் அஸான நாங்கள் சொல்லுவோம். அல் ஜத்து கர அல் குர்ஆன, பாட்டன் குர்ஆனை ஓதினார். அதை மாத்தினார் அல் ஜத்தத்து, பாட்டி கரஅத், பாட்டி ஓதினாள். கரஅத்தில் குர்ஆன, குர்ஆனை பாட்டி ஓதினாள். அத்தபீபு ஃபஹஸல் மரீத, நோயாளி வைத்தியரை செக் பண்ணினார். அப்ப நாம சொல்றோம் அத்தபீபத்து, அத்தபீபத்து ஃபஹஸத்தில் மரீத, அத்தபீபத்து ஃபஹஸத்தில் மரீத, நோயாளியை வைத்திய பெண் வைத்தியர் பரிசீலனை செய்தார். அல் முஅல்லிமு கரஅல் கிதாப, அல் முஅல்லிமத்து ஆசிரியை, அல் முஅல்லிமத்து கரஅத்தில் கிதாப, அல் முஅல்லிமத்து கரஅத்தில் கிதாப, ஆசிரியை பெண் ஆசிரியை புத்தகத்தை வாசித்தால். இவ்வாறு நாங்கள் சொல்லுவோம் ஒரு இறந்த கால வினையை அதனுடைய பெண்பால் வடிவமாக தாவுத் அனீஸ் அஸ்ஸாக்கினாவை இணைக்கின்ற போது நாங்கள் சொல்கின்றோம் அது பெண்பாலாக மாறுகின்றது, பெண்பால் வசனமாக மாறுகின்றது. இதுதான் தாவுத் அனீஸ் அஸ்ஸாக்கினா. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக மீளவும் இந்த வீடியோவை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.